ஸ்ரீ மகாபிரிவா திருவடியில் சரணம். என்னோடய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும் நன்றி. என்னோடய சேனலில் பொது பரிகாரங்கள், சக்தி மிகுந்த ஸ்லோகங்கள் அத்தனையும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ரொம்பவும் உபயோகமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது, உங்கள் பேச்சை யாருமே மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. வீட்டிலையாகட்டுங்க, இல்லை வேலை செய்கிற இடத்துலையாகட்டும், இல்லை அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா உங்களை ஒரு மனுஷனாகவே மதிக்க மாட்டேங்கிறாங்க. உங்கள் பேச்சு ஏற்படவே மாட்டேங்குது அப்படின்னு உங்களுக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்துக்கிட்டே இருக்குது. அதுபோல் நான் எடுக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் தொடர்ந்து தோல்வியிலேயே முடியுது. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரிங்க, வேலை விஷயமாக இருக்கட்டும், ஒரு சுபகாரியங்களாகட்டும், குழந்தை பாக்கியம், வீடு கட்டுற யோகம், வெளிநாட்டு வேலை, இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள்ங்க தொடர்ந்து தோல்வியிலேயே முடிஞ்சுக்கிட்டே இருக்குது. நான் நினைக்கிற விஷயங்கள் எதுவுமே கைகூடி வர மாட்டேங்குது. இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். ஆனாலும் அத்தனை பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு வார்த்தை மந்திரங்க. இந்த மந்திரத்தை நேரம் காலம் எதுவும் கிடையாதுங்க. உங்கள் மனம் முழுவதும் இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணுங்க. வீட்டில் இருக்கும்பொழுதும் சரி, வேலையில் இருக்கும்பொழுதும் சரி, உங்களுடைய உணர்வு முழுவதும் இந்த ஒரு வார்த்தை மந்திரம் சொல்லிக்கிட்டே எப்பொழுதும் இருங்க. கண்டிப்பாங்க உங்கள் வாழ்க்கையில் வெற்றி மட்டுமே கிடைக்குங்க. உங்களை தொடர்ந்து வரக்கூடிய பாவங்கள் அத்தனையும் தேருங்க. உங்களுடைய பேச்சுக்கு எல்லாருமே கட்டுப்படுவாங்க. உங்கள் பேச்சுக்கு மறு பேச்சே கிடையாதுங்க. நீங்கள் நினைக்கிற விஷயம், எடுக்கிற விஷயம் அத்தனையும் உங்களுக்கு நிறைவேறக்கூடியதாக இருக்குங்க. உங்களை மனுஷனாக மதிக்காதவங்க கூட உங்களை தேடி வந்து பேசுவாங்க. உங்களுக்கு மதிப்பு உயரும். இந்த மந்திரம் உங்களுக்கு எப்பொழுதும் எந்த ஒரு தீய சக்தியும் நெருங்காமல் உங்களுக்கு ஒரு காவலாக இருக்குங்க. இந்த மந்திரம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் கொடுத்துருக்குறேன். அந்த மந்திரம் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேங்க. நம்பிக்கையோடு அந்த மந்திரத்தை சொல்லித்தான் பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு நடக்கணும்னு சொல்லி நானும் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். நன்றி. நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம்.